உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாத்த தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாத்த தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைங்களை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸ், இப்படிலாம் பேச தெரியாதுதான். எங்க உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சிக்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அத கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு போகட்டும். அதனால நாங்களும் எங்க மக்களும் வெரி வெரி ஹாப்பி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 பழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 வரை பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையான பயிர்கடன் தள்ளுபடியும், 75,000ற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சமாக 35,000 பண பயன் கிடைக்கும் அளவிற்கு மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி பயிர்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அது காது கொடுத்து கேட்கும். ஆனா நம்ம அரசனுடைய நிர்வாக திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே
ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல சொல்லுங்க, டெஃபினட்டா அது சரியா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அதனால இன்னொரு, இந்த என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க, பேசலாமா? நிறைய உங்க கருத்துக்களை நீங்க முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். டிவியில் பார்ப்போம். சரி, அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன? கடைசியா நான் இந்த உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பத்தி சொல்லணும். ஆளுநர் உரை அன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடினது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடினது தப்பு, அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது, அந்த மரபையே மாத்திட்டீங்க, இப்படி ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா, நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு அப்புறம் 2வது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில்
அவர் இருந்த இதே சபையில தமிழ 2வது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவையில் தான் அது அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவையில் தான் நடைபெற்றது. இந்த தக்க நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால இதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜனாதிபதி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன், அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் அதே தான் செய்யறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. சரி, செய்யட்டும் செய்யட்டும், நல்லா செய்யட்டும். இப்போ ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தம உத்தரர் போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு ஒன்றை மட்டும் ஆணித்தரமாக சொல்றோம். உங்களை மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்க கிடையாது. உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்க